ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1190 ஓட ஸ்பாயிலர் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பாயிலரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்பாயிலருமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. First of all, the chapter title வந்து the person who death would make people happy. இந்த சாப்டரோட கவர் ஸ்டோரியில வந்து நம்ம யங் சாங்ஸையும் அதே மாதிரி கிட் லூஃபியும் காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கிறதுக்கு நார்மலா தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம சாங்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இது வரைக்குமே ஓல்டு ஜெனரேஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கான். லைக் வந்து ரோஜர் ஜெனரேஷன் சொல்றேன், அதே மாதிரி நியூ ஜெனரேஷன் லைக் லூஃபியோட ஜெனரேஷன், இந்த ரெண்டு ஜெனரேஷன் கூட நம்ம சாங்ஸ் கனெக்ட் ஆயிருக்கான். அதே மாதிரி ரெண்டு கேரக்டர் கூடயும் வந்து நம்ம சாங்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கான். சாங்ஸ் பாத்தீங்கன்னா டே பை டே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா காமிச்சிட்டு இருக்காங்க. எல்போ ஃபர்க்ல ஏகப்பட்ட விஷயம் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமும் சாங்ஸ் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் வாரல. பட் இப்போதைக்கு இதே ஒண்ணு ஹிண்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம காபானுமே வந்து லூஃபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். லைக் போன எபிசோட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஈமோட அட்டாக்க வந்து காபான் தடுத்திருப்பான். தடுத்து நம்ம லூஃபியை காப்பாத்திருப்பான். இப்போ நம்ம காபானுமே லூஃபியை பார்த்துட்டு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்குது. நீ வந்து ஒன்ன வந்து ஒரு ஓல்டான இன்ஜுரியான ஆளை வந்து காப்பாத்துற மாதிரி வச்சிருக்கா. இது ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்குது. பேசிக்கா பைரட் கிங்கா மாறக்கூடிய அந்த ஒருத்தனோட டெத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை உண்டு, அந்த த்ரோனுக்கு போகணும், அந்த த்ரோன்ல உட்காரணும். அதுபடி பைரட் கிங்கோட டெத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் குறிப்பா நீ பைரட் கிங்கா மாறிட்டு ரொம்பவே ஹாப்பியாவும் கம்ஃபர்டபுளாவும் வாழ ஆசைப்படனா வந்து அதை மறந்துடு. அது வந்து நடக்கவே நடக்காது. நீ அப்படி நினைச்சனா வந்து டைரக்டா வீட்டுக்கு போ. உன்னோட வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் ரெஸ்ட் எடுன்ட்டு. பேசிக்கா உங்களுக்கு பார்க்க போஸ்ட்ல வந்து காபான் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் லூஃபியை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. நம்ம காபான் வந்து லூஃபிக்கு வந்து ரியாலிட்டியை புரிய வைக்கிறாரு. லைக் நம்ம பைரட் கிங்கா மாறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் எல்லாருமே தாண்டி யார் வந்து பைரட் கிங் த்ரோன்ல உட்கார்றாங்களோ அவங்க உயிருக்கு வந்து எப்பவுமே ஆபத்து இருக்கும். ஏன்னா எனிமீஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த த்ரோன்ல உட்கார ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பைரட் கிங்கோட டெத்தையுமே வந்து ஆசைப்படுவாங்க. இதை தாண்டி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆட்கள் கூட நீ ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீ ப்ரிப்பேர் ஆகணும். அந்த எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா காபான் வந்து புரிய வைக்கிறாரு. லைக் வந்து ரியாலிட்டியை புரிய வைக்கிறாரு, ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. உன்னோட ஜேர்னி வந்து ஈஸியான ஜேர்னி கிடையாது. நீ உன்னோட ஜேர்னில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்களை ஃபேஸ் பண்ணணும், ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்களை ஃபேஸ் பண்ணணும். சோ அவங்களை ஃபேஸ் பண்ணணும்னா நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்ம காபான் வந்து புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் காபானுமே லூஃபியை பாத்தீங்கன்னா தூக்கி த்ரோ பண்றாரு. ரொம்ப தூரம் தள்ளி த்ரோ பண்றாரு. ஈமு வந்து கிட்ட வராத அளவுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈமுக்கும் காபானுக்கும் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஈமு பாத்தீங்கன்னா இன்னொரு சோடா வெளிய எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சோடா வச்சு ஃபைட் பண்ணி தொலைய வேண்டியதுதானே. எதுக்குடா பேக் டு பேக் வந்து ஒவ்வொரு சோடா எடுத்துட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. இப்போ இன்னொரு சோடா எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளெக்ஸ் பண்றான்னு நினைக்கிறேன். என்கிட்ட இத்தனை சோடு இருக்குன்னு ஃப்ளெக்ஸ் பண்றான்னு நினைக்கிறேன் ஈமு. இப்போதைக்கு இன்னொரு சோடு எடுக்கிறான். அதோட நேம் பாத்தீங்கன்னா போன் ஈட்டர். அண்ட் அந்த டைம் காபானுமே ஒரு பவர்ஃபுல் அட்டாக் மூலமா கிரவுண்ட வந்து உடைக்கிறான், கொலாப்ஸ் பண்றான். அது மூலமா ஈமுவா இருக்கட்டும் காபானா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அண்டர்வேர்ல்ட்ல போய் விழுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட் ரிவீல் பண்றாங்க. நம்ம காபான் பாத்தீங்கன்னா அண்டர்வேர்ல்ட்ல வந்து படுத்து கிடக்குறாரு. அவர் கை இருக்குல்ல, லெஃப்ட் கை, அந்த கையோட எல்போ கீழ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லவே இல்ல. நம்ம ஈமு பாத்தீங்கன்னா நம்ம காபானோட கையை கட் பண்ணிட்டான். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை லூஃபி பார்த்துட்டு ஷாக் ஆவறான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எல்போல பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் டெத் விழ வாய்ப்பு இருக்குன்னு. அதுபடி இந்த டெத் பாத்தீங்கன்னா ஏன் காபான் இருக்க கூடாது. ஏன்னா இப்ப காபான் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கான்சியஸ்க்குள்ள அன்கான்சியஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி வந்து அவர் க்ரூமேட்டா இருக்கட்டும், ரைவலா இருக்கட்டும், எல்லாரும் திங்க் பண்ணி பார்க்கறாரு. லைக் ரோஜரி, ரேலி, குரோகசி, சாங்ஸி, ஓடனி, அப்புறம் ஒயிட் பீட், இவங்க எல்லாரும் திங்க் பண்ணி பார்த்துட்டு அவங்க தேடிட்டு இருந்த ஆளு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆளு வந்து லூஃபின்னு மென்ஷன் பண்றாரு. இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. லைக் அவங்கன்னா யாரை மென்ஷன் பண்றாரு. பேசிக்கா பைரட் கிங் க்ரூவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் வந்து லாஃப்டர் ரீச் பண்ணிருப்பாங்க. அது மூலமா இந்த உலகத்தோட உண்மை தெரிஞ்சிருக்கும். சோ அப்போ யாரோ ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ஜாய் பேக்கடி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லனா பாத்தீங்கன்னா லூஃபியோட வருகைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதுதான் யாரும் தெரியவே இல்ல. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ரோஜருமே சொல்லிருப்பாரு, நமக்கு அடுத்து ஒரு ஜெனரேஷன் வரும். அந்த ஜெனரேஷன் பத்தியெல்லாம் கண்டிப்பா நம்மள சப்ராஸ் பண்ணுவாங்க. சப்ராஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து முடிவெடுப்பாங்கன்ட்டு மேபி அதுவா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் வந்து இந்த ஸ்பாயிலர் சொல்லிருக்காங்க. ஈமோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோடு எடுத்து வந்துட்டு இருக்கான். லாஸ்ட் 4 சாப்டர்ல பாருங்க, 4 சாப்டர்ல 4 டிஃபரெண்டான சோடு எடுத்துட்டான். இப்போ இந்த சாப்டர்ல மேபி அடுத்த சாப்டர்ல கூட பாத்தீங்கன்னா இன்னொரு சோடு வெளிய இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் லூஃபி இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறான். லூஃபிக்கு நல்லாவே அடிபட்டு இருக்குது. லூஃபி இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈமோ டிஃபீட் பண்ணுவானா, லோக்கி என்ன பண்ண போறான், இப்படி ஏகப்பட்ட क्वेश्चंस இருக்குது. சோ அடுத்த சாப்டர் வர போது நமக்கு தெளிவா தெரியும். இதுக்கு அப்புறம் எல்போ ஃபர்க் எப்படி போக போகுதுன்னு. ஏன்னா இப்போ வரைக்குமே யாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈமோ டேமேஜ் பண்ணவே இல்ல. கண்டிப்பா லூஃபி அண்ட் லோக்கியால இப்போதைக்கு வந்து ஈமோ டிஃபீட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு மேஜர் கேரக்டர் வந்தாகணும். அந்த மேஜர் கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு பண்ணி வந்து ஈமோவை ரிட்டர்ன் அனுப்பி வைக்கணும். அதாவது மேரி ஜோஸுக்கு அனுப்பி வைக்கணும். சோ பார்க்கலாம் யார் வர போறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் தோணுது. யாரோ ஒருத்தங்க வர போறாங்க, அவங்க தான் ஈமோ ரிட்டர்ன் அனுப்ப போறாங்கன்னு. சோ பார்க்கலாம் அது யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. பட் இப்போதைக்கு இந்த ஸ்பாயிலரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.